ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ். ஏற்கனவே டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். நாம் அதுக்கு ரெண்டு லிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னு ஒரு லிஸ்ட்டு, பின்னு ஒரு லிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஏன்னு ஒரு லிஸ்ட்டு, பி லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே சப்லிஸ்ட் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த சப்லிஸ்ட்டு தான் நமக்கு மேட்ரிசஸை க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா அது 3x3 மேட்ரிக்ஸ் தான். அதாவது 3 rows 3 columns. இந்த 3 rowsன்னு சொல்கிறது தான் நம்ம மூணு சப்லிஸ்ட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு சப்லிஸ்ட்லேயும் மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது, அதான் 3 காலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பி மேட்ரிக்ஸ்லேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 3 rows 3 columns. அடுத்து என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதில் அதே 3x3யில் எலமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் இனிஷியலாக அதில் 0 கொடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஏ, இது எதுக்குன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக 3 rows ஹேண்டில் பண்ணணும். அப்போ லென் ஆஃப் ஏனா 3 சப்லிஸ்ட் இருக்குது. ஸோ லென் ஆஃப் ஏல 3ன்னு கிடைக்கும். அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், அதாவது ஜே இன்னர் லூப்பு, ஐ அவுட்டர் லூப்பு. இன்னர் லூப்பில் லென் ஆஃப் ஏ ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஏ ஆஃப் 0 அப்படின்னா ஏ ஆஃப் 0ல், அதாவது முதல் சப்லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அது கிடைக்கும். எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது மற்ற பார்த்திங்கன்னா தெரியும், 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 3ன்னு கிடைக்கும். அப்போ காலம் ஜே காலம் ஹேண்டில் பண்ணுது, ஐ ரோ ஹேண்டில் பண்ணுது, ஜே காலம் ஹேண்டில் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தபடியாக உள்ளுக்குள்ளே நெஸ்டட் லூப்புக்குள்ளே ஐஜேங்கிறது நெஸ்டட் லூப்பு, உள்ளுக்குள்ளே ரெஸ் ஆஃப் ஐஜே, அதாவது அவுட்புட்டு மேட்ரிக்ஸில் எதையும் ஆட் பண்ணுறோம், ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐஜே ப்ளஸ் பி ஆஃப் ஐஜே. ஏ ஆஃப் ஐஜேவும் பி ஆஃப் ஐஜேவையும் ஆட் பண்ணி ரெஸ் ஆஃப் ஐஜேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைனலாக அந்த லிஸ்ட்டை அப்படியே டிஸ்பிளே பண்ணால் போதும். ஃபார் ஆர் இன் ரெஸ் பிரிண்ட் ஆர்னு சொல்லிடுறோம். இப்போ என்ன ஆகிடுது, அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைத்தானில் நிறைய மெத்தட்ஸில் இந்த மேட்ரிக்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு தனியாக மாடியூலாக நம்ம கால் பண்ணணும். இப்போ மாடியூல்லாம் கால் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் லிஸ்ட்டுக்குள்ளே சப்லிஸ்ட் வச்சு மேட்ரிக்ஸாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மேட்ரிக் அப்படி தான் நம்ம ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். நம்மளை பொறுத்தவரை அது மேட்ரிக்ஸு, ஆனால் அது உண்மையிலே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே சப்லிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏபி இன்புட்டுக்கு, ரெஸ் ஆர்இஎஸ்ங்கிறது அவுட்புட்டுக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா சப்லிஸ்ட் வச்சு தான் இருக்குது. ஏபியில் என்ன மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கோ, எத்தனை சப்லிஸ்ட் இருக்கோ, அதே மெத்தடில் அவுட்புட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதான் ஆர்இஎஸ்ங்கிற வேரியபிள். இப்போ நம்ம 3x3 மேட்ரிக்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, ஹை லூப்பில் லென் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 3 சப்லிஸ்ட்டுங்கிறனால 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 ரோன்னு அர்த்தம். ஜேயை பொறுத்தளவில் லென் ஆஃப் ஏ ஆஃப் 0 அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது முதல் சப்லிஸ்ட்டு 0th சப்லிஸ்ட்டில் 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ அது 3 காலம்னு எடுத்துக்கிறோம். ஜே 3 காலமாக ஹேண்டில் பண்ணும். ஸோ ஐயில் 3 காலம், ஜேயில் 3 காலம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ரெஸ் ஆஃப் ஐஜே அவுட்புட் வேரியபிள், அவுட்புட் மேட்ரிக்ஸில் ஏ ஆஃப் ஐஜே ப்ளஸ் பி ஆஃப் ஐஜே ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் அந்த மேட்ரிக்ஸ் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஐ அவுட்டர் லூப்பு, ஜே இன்னர் லூப்பு. ஒவ்வொரு ரோலையும் 3 காலம் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஐயில் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்குது, 0th ரோ எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணோம், ஏ ஆஃப் ஐஜே ஏஐஜே ப்ளஸ் பிஐஜே அப்படின்னு சொன்னால் A00, A01, A02 எடுத்துக்கும். மாதிரி பியில் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி B00, B01, B02. முதல்ல எது ஆட் பண்ணும், A00 ப்ளஸ் B00 ஆட் பண்ணும். அது எதில் ஸ்டோர் பண்ணும், ரெஸ் 00ல் ஸ்டோர் பண்ணும். அடுத்து ரெஸ் 01 இஸ் ஈக்குவல் டு A01 ப்ளஸ் B01. அடுத்து ரெஸ் 02 இஸ் ஈக்குவல் டு A02 B ப்ளஸ் B02. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வரும். அடுத்த ரோ எடுத்துக்கும். ஐயில் 1ன்னு எடுத்துக்கும். ஜேயில் என்ன பண்ணும், 012 ஒர்க் ஆகும். அப்போ ரெஸ் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு A10 ப்ளஸ் B10. அடுத்து ரெஸ் ஆஃப் 11 இஸ் ஈக்குவல் டு A11 ப்ளஸ் B11. அந்த பொசிஷனில் கூடிய எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கும். res 12 is equal to a12 plus b12.
இது மாதிரி ஆட் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், A00 B00 என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A00னா 11 இருக்குது. இது மாதிரி பியில் ஏல அப்படி இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா 0th ரோவில் 0th காலமில் 19 இருக்குது. இப்போ 11 + 19 13 வரும். இது மாதிரி தான் எடுத்து ஆட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இது ஒரு ஈஸியான லாஜிக். இதுக்கு நம்ம அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். அவுட்புட்டை செக் பண்ணிக்கலாம். நீங்களும் எலமெண்ட்ஸை மாற்றி கொடுத்து அவுட்புட்டை செக் பண்ணிக்கலாம். லாஜிக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அவுட்புட்டை க்ரியேட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.